Hi friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயும் அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான வாழைப்பூ வடை தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாழைப்பூ வடை செய்யறதுக்கு நான் 1/4 கப்பு கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சிருந்தேன். நான் நைட்டே ஊற வச்சிட்டேன். நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 1 ஹவர்க்குள்ளே இது ஊறிடும். அப்படி செய்யணுன்னா நீங்கள் 1 ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சிட்டா போதும். இப்போ இதை தண்ணியை வடிகட்டிட்டு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அரைச்சிக்கலாம். இது கூட நான் க்ளீன் பண்ணி வச்சுருந்த வாழைப்பூவை இதோட சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சம் பூ இதில் சேர்த்துருக்கேன். ரெண்டாவது இது அரைக்கிறப்போ கொஞ்சம் பூ சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வாழைப்பூ கூட கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். இதை இப்போ நல்லா தண்ணி சேர்க்காமல் நல்லா கொரகொரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்குவோம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. கடலைப்பருப்பு 1 2 இருக்கிற மாதிரி நல்லா கொரகொரப்பாக அரைச்சிட்டு இது கூட நான் உப்பும் சேர்த்துக்கிட்டேன். இப்போது ஒரு வெங்காயம் நல்லா சாப் பண்ணி அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் அரைக்கும் போதே உப்பு சேர்த்துட்டேன். அதையும் இப்போ சொல்லிடுறேன். உப்பு சேர்த்துட்டு தான் அரைச்சேன். இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியே சேர்க்காமல் நம்ம அரைச்சா தான் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை இப்போ வறுக்கிறதுக்கு ஒரு கடாயில் நான் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் ஹீட் பண்ண பிறகு இதை நல்லா ரவுண்ட் ஷேப்பாக ஆக்கிட்டு இப்போ நம்ம வடை மாதிரி தட்டி போட்டுக்கலாம். இந்த வாழைப்பூ வடை நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். அதே மாதிரி நல்லா ஹெல்த்தியும் கூட. இப்போ இதே மாதிரி போட்டுக்கலாம். ஆயில் ஹீட் பண்ணுறப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. வடை கொஞ்சம் நல்லா கொஞ்சம் மீடியமாக வெந்த பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வடை உள்ளெல்லாம் நல்லா வேகும். இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். நீங்கள் கடலைப்பருப்போடு சேர்த்து கொஞ்சம் அரைச்சா தான் உங்களுக்கு நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்கும். இல்லைனா ரொம்ப ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தண்ணி சேர்க்காமல் அரைக்கணும். இப்போ வடை நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா உள்ளெல்லாம் வெந்துட்டுருக்குது. இது மாதிரி பாருங்கள். நல்லா ப்ரௌன் கலரில் வந்த பிறகு நம்ம எடுத்துடலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஒரு மாதிரி கருகுன மாதிரி ஆகிடும். பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே. இது மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு நம்ம ஆயில் வடிகட்டிட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவுலேயும் நம்ம வடையை செஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். நம்மளோட வாழைப்பூ வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது பாருங்கள். பார்க்கவே நல்லா இருக்குது பாருங்கள். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சோம்புலாம் சேர்த்து அரைக்கும்போது நல்லா வாசமாகவும் இருக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வடை செய்கிறது ரொம்ப ஈஸி. வாழைப்பூ மட்டும் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அதை தண்ணியில் போட்டு வச்சுக்கணும். இந்த வாழைப்பூ உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை வாழைப்பூவை பொரியலாக செஞ்சு சாப்பிட பிடிக்காதவங்க இது மாதிரி வடையில் சேர்த்து கூட செஞ்சு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்டி நல்லா இருக்கும். அதே மாதிரி நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த வடை கண்டிப்பாக நீங்கள் நான் செஞ்ச மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் இது வரைக்கும் நம்ம AL Foodology சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.